everyone, welcome to the Girls Kitchen. இன்னைக்கு நம்ம Girls Kitchenல Beetroot Halwa எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients beetroot 1 கிலோ இந்த மாதிரி துருவிக்கோங்க. 1/4 கப் பால், 1 கப் சர்க்கரை, 5 பாதாம், 50 கிராம் நெய். இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அதுல பாலையும் சேர்த்துடலாம். நம்ம பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரே ஒரு சின்ன பீஸ் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது 7 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. ஏழு விசில் வந்ததும் விசிலை எடுத்துட்டு இதை பொறுமையா ஓபன் பண்ணிடுங்க. பாருங்க, நம்ம பீட்ரூட்டோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு இருக்கோம். இப்போ இதை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. பீட்ரூட்ல இருந்து வர இந்த தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி மொத்த தண்ணியுமே போயிடணும். இப்போ இதுல நம்ம ஹல்வாக்கு ரொம்பவுமே தேவையான சர்க்கரையை சேர்த்துடலாம். பீட்ரூட் ஹல்வா நமக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதை பொறுத்து நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சர்க்கரை கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, நம்ம கிளற கிளற இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டோட கலர் ஃபுல்லாக மாறும். இந்த மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் நம்ம ஹல்வாவை கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு கடாயை லோ ஃப்ளேம்ல சூடு பண்ணிட்டு அதுல நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதுல இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாமை சேர்க்க போறோம். பாதாமை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளோட பீட்ரூட் ஹல்வால சேர்த்துடலாம். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். டேஸ்டா வரும். நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்வீட்டை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதோ நம்ம யம்மியான பீட்ரூட் ஹல்வா ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.